சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நீதிமன்றம் வழக்கில் வெற்றி. ஒட்டுமொத்தமாக நீதிபதி வழங்கிய தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்களுக்கு வெற்றியே ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுக விதிகளில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த திருத்தங்களை எதிர்த்து 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற உட்கட்சி தேர்தல்களை எதிர்த்து அந்த கட்சியின் உறுப்பினர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற ராம்குமார் ஆதித்தன் வழக்கறிஞர் மற்றும் KC பழனிசாமியின் மகன் சுரேன் பழனிசாமியோ நீதிமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக வழக்குகளை தொடர்ந்தனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு அனுமதியும் அப்பொழுது வழங்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை எதிர்த்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றுள்ளது. இதில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட KC பழனிசாமியின் மகன் மற்றும் வழக்கறிஞர் ராம்குமார் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களே கிடையாது என்ற ஆவணங்களை நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமர்ப்பித்ததன் காரணமாக இந்த வழக்கில் இருந்து ஒட்டுமொத்தமாக ராம்குமார் மற்றும் KC பழனிசாமியின் மகன் சுரேன் அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இந்த வழக்கை நீதிபதி தீர்ப்பை வழங்கிவிட்டார். இதனால் அதிமுகவின் சட்ட திட்டங்கள் மாற்றப்பட்டது சரிதான் என்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் என்பதற்கேற்ப நீதிமன்றத்தின் தீர்ப்பும் வந்துள்ளது. இதனால் OPSற்கு பாதகமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அவர்தான் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் புதிய கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போவதை செப்டம்பர் மாதத்தில் வெளியிடுவதாகவும் தெரிவித்துவிட்டார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை வெற்றியாக கொண்டாட முடியாது. ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் தெரிவிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேர்தலின் பொழுது மக்களும் தொண்டர்களும் OPSற்கு வழங்கக்கூடிய அந்த ஓட்டுக்கள் தான் ஒட்டுமொத்த வெற்றி என்றும் OPSின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.